மே 5ஆம் தேதி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்க போகிறார் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் இப்போது சமூக ஊடகங்கள்ல பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமானை தரிசித்திருக்கிறார். வரிசையாக கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போகிறாரு. இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களுக்கு எல்லாம் அவர் போக இருக்கிறாரு. இதனுடைய பின்னணியில மலையாள ஜோசியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்தை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை லேப்டாப்ல பார்த்ததன் மூலமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. மே 4ஆம் தேதி விஜய் ரசிகர்கள் கவனமாக இருக்க வேண்டும், உங்களுடைய உயிர் முக்கியம் அப்படிங்கிற போஸ்டர்களும் சமூக ஊடகங்கள்ல பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இந்த உலகமே விஜய் அவர்களை சுற்றித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதா? பார்ப்போம் காணொலி. சமூக ஊடகங்கள்ல திறந்தாலேயே எல்லா பக்கமும் விஜய் அவர்கள் இருக்கிறார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு சமூக ஊடகங்களில் எங்கே பேசினாலும் விஜய் அவர்கள் தான் பேசுபொருளாக இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் அவருடைய வாக்கு சதவீதம் இதுவரைக்கும் தெரியாது. அப்போ மே 4ஆம் தேதி ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறதா, இல்லைன்னு சொன்னால் தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்க போகிறாரா அப்படிங்கிறது வரைக்கும் பேச்சுக்கள் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இந்த நிலை தான் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க விஜய்க்கு தான் போட்டோம், அவங்க விஜய்க்கு தான் போட்டோம், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க, விஜய்க்கு ஓட்டு போடாத சில நபர்களை நாங்க வீட்டிலே ஏத்தல, எங்களுடைய பெற்றோராக இருந்தாலும் அவர்களை வீட்டை விட்டு வெளியில தள்ளி வச்சிட்டோம், அவர்களுடைய கையை கடிச்சோம், காதை கடிச்சோம், கண்ணை கடிச்சோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது.